காலை வணக்கம். என்னென்னா ஒரு அற்புதமான வழக்கு, அதிசயமான வழக்கு, புதுமையான வழக்கு. அதனால் இந்த உங்கள் வழக்கை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இது ஏஆர் 2025 மெட்ராஸ் 144. ஏஆர் 2025 மெட்ராஸ் 144. இளங்கோவன் vs இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சாந்தோ. அது என்ன சென்னையில் இருக்கு போல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளங்கோவன் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 ஏக்கர் 19 சென்ட் நிலம் வாங்குறாரு. யார்கிட்ட? ஜோசப் பண்ணுறவர்கிட்ட வாங்குறாரு. அதுக்கப்புறம் அது 2006 வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு பேரெல்லாம் அவர் பட்டா கிட்ட எல்லாம் அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு. பொசிஷனில் அவர் தான் இருக்கிறாரு. என்ன இது இந்த சோலையம்மாள் என்றவங்க என்ன சொல்கிறேன், நான் தான் அதுக்கு ஒரிஜினல் ஓனரு. நான் ஒருத்தருக்கு பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்துருந்தேன். அந்த பவர் ஆஃப் பட்டாணி நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பவர் ஆஃப் பட்டாணி கேன்சல் பண்ணது கூட அதுக்கு முன்னாடியே இவர் வாங்கிட்டார் இளங்கோவன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சூட் ஒன்று போடுறாரு அந்த அம்மா மேலே. அந்த அம்மா அப்பப்போ தொந்தரவு கொடுக்குது. சூட்டில் மீடியேஷனில் போய் மீடியேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி 11 லட்ச ரூபா சோலையம்மாள் வாங்கிக்கிட்டு செட்டில்மெண்ட்டு பண்ணிக்கிட்டாங்க. சோலையம்மாள் செட்டில்மெண்ட்டு பிரகாரம் ஒரு கன்சன்ட் டீடான். அது என்ன கன்சன்ட் டீடுன்னு புதுமையாக இருக்கா? அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது 11 லட்சத்துக்கு வேல்யூ பண்ணி ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறான் எஸ்ஆர்ஓ. அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர், திடீர்னு முழிச்சிக்கிறான் போல. இல்லை இது கன்சன்ட் டிகிரி இல்லை, இது கன்சன்ட் டீடு இல்லை, இது சேல் டீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 1 நோட்டீஸ் கொடுக்குறாரு முதல்ல ஒன்றுக்கு. அது 39 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி கொடுக்குறாரு. ரெண்டாவது ஃபார்ம் 2 கொடுக்குறாரு. அதில் 19 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ பண்ணுறாரு. இதோட அவர் திருப்தி அடையலை. அதுக்கப்புறம் என்னன்றார், மறுபடியும் ஒரு ஃபார்ம் 1 கொடுக்குறாரு. கொடுத்துருவாரு. அதை தான் இங்கே கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணுறாங்க. இது இவர் ஏற்கனவே ஒரு ஓனராக இருக்கார். ப்ராப்பர்ட்டி அவர் தான் என்ஜாய் பண்ணுறாரு. அதனால் டைட்டில் பாஸ் ஆகலை, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகாதனால. இது கன்சன்ட் டீடால் இவருக்கு எதுவும் டைட்டில் பாஸ் ஆகலை. அதனால் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 முதல்ல ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கிரவுண்டில் கோஷ் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கோஷ் பண்ணிட்டாங்க. இளங்கோவன் பாவம் பண்ணிட்டாங்க. இதோட அவர் தலைவலி விட்டுச்சுன்னா சோ ஃபார் சோ குட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. என்ன இதுதான் எங்கே தவறு நடக்குதுன்னா எல்லாம் அதுதான். என்ன சொல்றது, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் பதிவு அலுவலகமடா, தெரிந்து செய்கிறார்கள். கைது செய்தா ஒருத்தரை கைது செய்து வெளியே போகும்போதே உள்ள லஞ்சம் வாங்குகிறான். இப்படிலாம் பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் சீட்டில் உட்காந்து இவனு காசு வாங்குறது, இவர் மாட்டலையாம். இதுதான். என்னதான் நடக்கும், நடக்கட்டும். வணக்கம்.